அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம திருப்பதியில இருக்கோங்க. இன்னைக்கு திருப்பதியில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 16058 சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போட்டிருக்காங்க. ஆனா நம்ம ட்ரெயின் இப்பதான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து வந்துகிட்டு இருக்குங்க. சோ ட்ரெயின் உள்ள வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சப்தகிரி பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 295 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. உள்ளே போகிறதுக்கே வழி இல்லைங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்குது வண்டி. சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 85 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டியே செம்ம ஃப்ரீயாக இருக்குது. சப்தகிரி எக்ஸ்பிரஸோடைய ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் உங்களுக்கு இது போலவும் உங்களுக்கு கோச்சஸ் வந்து இருக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு சேம் ஃபேர் தான் ஆகுது. நல்லா காலியாக இருக்குங்க. சப்தகிரியோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு ஒன்லி 70 ருபீஸ் மட்டும் தான் ஃபேர் ஆகுது. பட் வந்து சீக்கிரம் வந்துடுங்க, இல்லைனா இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. திருப்பதியில் பாருங்கள், இங்கேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸை ரேணிகுண்டாலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சென்டராக இருக்கும். ஸோ ரேணிகுண்டாவில் போய் முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் இருக்காது. ஸோ இங்கேயே உங்களுக்கு இந்த லோக்கோவை காமிச்சிடுறேன். சப்தகிரியை ரேணிகுண்டா வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ விஜயவாடா ஷெட்டோடைய WAP4ங்க. நாம இன்னைக்கு டிராவல் பண்ணுற கோச் செகண்ட் சிட்டிங்கில் D4ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா D2 தான் எனக்கு கிடைச்சது. இந்த கம்பார்ட்மெண்ட் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிக்கிட்டு வந்துட்டேன். ட்ரெயினை திருப்பதியிலேருந்து எடுக்கும் போது 10 நிமிஷம் டிலேங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டு இருக்கு. எப்போவுமே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போவோம். இன்னைக்கு அதிசயமாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல நிறுத்தியிருக்காங்க. திருப்பதி எக்ஸ்பிரஸோடைய ரெஸ்ட் ரூமுங்க. கீழே மேட் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பட் டாய்லெட் கமாடிட்டி சுத்தமாக இருக்குங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், மேலே ஒரு குட்டி மிரர். சூப்பர். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்த பிறகு க்ளீனே பண்ணுறது இல்லைங்க. இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. கொஞ்சம் பெருக்கி எடுத்தால் தானே, இதுவும் ஒரு ட்ரெயின் தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த வித ப்ரையாரிட்டியோ இல்லை மெயின்டெனன்ஸோ எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. கோச்சு படுமட்டமாக இருக்குது. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 146 கிலோமீட்டருங்க. மொத்தம் 4 hours 10 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 8 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க.
இந்த சப்தகிரி ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. ஈவினிங் திருப்பதியில இருந்து 6:05 PM இருப்பாங்க. நைட்டு 10:15 PM எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருங்க. ஸ்டார் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஹால்ட். 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RU. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க ரேக் ரிவர்சல் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இன்ஜினை இப்போ கழட்டணும். அதுக்காக தான் இந்த டைம் இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க கொஞ்சம் இருட்டாயிடுங்க. அதனாலதான் திருப்பதிலேயே உங்களுக்கு லோகோ ஷாட்டை காமிச்சிட்டேன். இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRT கோச் இருக்கு, 9 ஜென்ரல் கோச் இருக்கு, 6 செகண்ட் சிட்டிங் ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச் இருக்கு, 1 AC சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இங்க ரேணிகுண்டா ஜங்ஷன்ல ரிசர்வேஷன் கோச்ல ஏறதுக்கு பெருசா ஆள் ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஜென்ரலுக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க. ட்ரெயின் உள்ள வரும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். गाड़ी संख्या 1605 तिरुपति से चलकर चेन्नई सेंट्रल को जाने वाली प्लेटफॉर्म नंबर 1 पर खड़ी है। May I have your attention please? அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா ஃபுல்லா இருட்டி போச்சு. ஸோ அடுத்து வர ஸ்டாப்பிங்க டக்கு டக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமா சென்னை சென்ட்ரல் போயிடலாம். த்ரீ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PUT. இங்க நம்ம வண்டி 23 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஜென்ரல்ல ஏறுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ல ஏறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இந்த ஊரை பார்த்தீங்கன்னா நான் த டவுன் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதே போல் கை கால் உடஞ்சா கட்டு போடுற இடமும் இந்த புத்தூர் தாங்க. இந்த புத்தூர் தான் ஆந்திராவுடைய மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு திருப்பதி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. காலையில சென்னை சென்ட்ரல்ல இருந்து இந்த ட்ரெயினை சப்தகிரி எக்ஸ்பிரஸா எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் சப்தகிரி எக்ஸ்பிரஸா வந்த பிறகு இங்க இருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸா எடுப்பாங்க. திரும்பவும் சென்னைக்கு போன பிறகு அங்க இருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸா வந்து இப்போ ஓடுற சப்தகிரி எக்ஸ்பிரஸா ரிட்டர்ன் போகுங்க. இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் அடிக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் அண்ட் ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க.
47 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஏகாம்பர குப்பம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு EKM. இங்க நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி உள்ள வரப்போது பாத்தீங்களா எவ்வளவு ஜனம் ஏறுது பாருங்க. அந்த அளவுக்கு இங்க அந்த சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நிறைய ஏறுதுங்க. ஏன்னா உங்களுக்கு திருப்பதியில இருந்து உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் போறதுக்கு இதுக்கப்புறமா டைரக்ட் ட்ரெயின் எதுவும் கிடையாதுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கிரௌட் அத்தனையும் சென்னை சென்ட்ரல் போறதுக்கும் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்ல இறங்குறதுக்கும் இந்த ட்ரெயினை நிறைய பயன்படுத்துறாங்க. இந்த ட்ரெயின்ல நீங்க லாஸ்ட் டைம்ல டிராவல் பண்றதா இருந்தா தட்கல்ல புக் பண்ணாதீங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெயினுடைய கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலியே செக் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கு சீட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ரிசர்வேஷன் பண்ணி போறது கிடையாது. ஏன்னா இதுல நிறைய ஜென்ரல் கோச் இருக்குங்க. ஸோ ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். திருப்பதிலேயே உங்களுக்கு நிறைய சீட் உங்களுக்கு வேக்கண்டா இருக்குங்க. ஸோ செம்மையா ஜர்னி பண்ணலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு. 63 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருத்தணி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TRT. இங்க நம்ம வண்டி வெறும் 6 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க இருந்து சென்னை சென்ட்ரல் போறதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்க. ஸோ இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி சென்னை சென்ட்ரல் போறவங்க நிறைய பேர் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருத்தணியில. இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஆன்மீக ட்ரெயினுங்க. திருப்பதியில தரிசனம் முடிச்சுட்டு இங்க திருத்தணிக்கு வந்து முருகரை தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க. காவடி எடுத்து வராங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு திருத்தணி வரதுக்கு நிறைய கூட்டம் ஏறுதுங்க.
77 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் AJJ. இங்க நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்து லோக்கல் பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திருவள்ளூர், அம்பத்தூர், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா திருப்பதியில இருந்து சென்னைக்கு போறதுக்கு இதுதாங்க இருக்குதுலயே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். 4 hours 10 minutes கொடுத்துருக்காங்க. பெரம்பூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போறதுக்கு 1 hour ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ வந்து ஷெட்யூல் படி இதுதான் ஸ்லோவஸ்ட் ட்ரெயினா இருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு இனிஷியலா பாலாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் மாறிச்சு. இந்த ட்ரெயினுக்கு தனியா ஸ்பெஷலா லிபரி எல்லாம் இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கே செம அழகா இருக்கும். சப்தகிரி வருதுனாலே துண்டா தெரியுங்க. அதே போல இந்த ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டுடைய புஷ்புல் செட்டப் கொண்ட ஒரு ட்ரெயினே சொல்லலாம். ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ சிங்கிள் லோக்கோல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹேமந்த். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லோகோக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்றாங்க. அதே போல லோகோவையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெட்டா இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். $104 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TRL. இங்க நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க டைமிங் எல்லாமே போடுவேன். ஸோ வந்து கவனமா பாருங்க. நிறைய பேர் டைம் போடுறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டேஷனுக்குள்ள ட்ரெயின் வரும்போதே உங்களுக்கு டைம் போட்டு காமிக்கிறேன். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏரிகள் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த மாவட்டத்துல இருந்து தான் சென்னைக்கு தண்ணியே சப்ளை ஆகுதுங்க. இங்க இருந்து பூண்டி ஏரியில இருந்தும் புழல் ஏரியில இருந்தும் தான் சென்னைக்கு தண்ணி வந்து சப்ளை ஆகுது. நானும் இந்த திருவள்ளூர் மாவட்டக்காரன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா 1970s முன்னாடில ரன் ஆயிட்டு இருக்குங்க. ஸ்டீம் இன்ஜினே இந்த ட்ரெயினை வந்து புல் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு லெஜெண்டரியான ஒரு ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினுக்கு கரெக்டான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த ட்ரெயினை ரன் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு அவ்வளவா ப்ரையாரிட்டி கொடுக்காம நிறைய இடத்துல டிலே பண்ணி விட்டுறாங்க. சப்தகிரியில சுத்தமா எதுவுமே சரியில்லைங்க. இங்க பாருங்க, வாஷ் பேஷன் ஃபுல்லா அடைச்சிக்கிட்டு இருக்கு. வெறும் குப்பைங்க. ட்ரெயின் ஃபுல்லா பாருங்க, எல்லாமே வெறும் குப்பை தாங்க. வண்டியை கிளீன் பண்ணாம நாசம் பண்ணி வச்சிருக்காங்க.
131 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அம்பத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ABU. இங்கே நம்ம வண்டி 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாருங்க, அண்டர்சர்லேருந்து எவ்வளோ கூட்டம் இறங்கி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை லோக்கல் ட்ரெயின் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரக்கோணத்தில் இருந்து திருப்பதியிலிருந்து சென்னை சென்ட்ரல் போகிற இந்த சப்தகிரியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல அவ்வளோவா இல்லைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இப்போ vlog எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் vlog நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேங்க. ஒன் 41 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PER. இங்கே நம்ம வண்டி 37 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாருங்க, பின்னாடி பாருங்க, எல்லா கூட்டமும் இங்கேயே இறங்கணும். சென்னை சென்ட்ரலுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த ட்ரெயின்லேருந்து போக போகிறாங்க. அப்படியே நம்மளை அம்பத்தூர்லேருந்து லோக்கல் ட்ராக்லேயே கூட்டிகிட்டு வந்து பெரம்பூருக்கு இறக்கி விட்டாங்க. நிறைய கூட்டம் தான் இறங்குது. பரவாயில்ல, இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்தது மக்கள் இறங்குறாங்க, நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாலக்காடு எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக இப்போ நம்மளை வியாசர்பாடி ஜீவால ஓரம் கட்டியிருக்காங்க. அவன் ஆப்போசிட்டில் வராங்க. நம்ம லோக்கல் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக நாம் இப்போ வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு LHB ரேக்ஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க. அப்படி ஒரே ஒரு LHB ரேக்ஸ் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துட்டா மொத்தமாக 4 ட்ரெயினுக்கு ஒரே டைமில் LHB ரேக்ஸாக கன்வெர்ட் ஆன மாதிரிங்க. பெரம்பூர்லேருந்து நம்ம ட்ரெயினுக்கு இப்போ கரெக்டாக கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ இப்போது பிஃபோர் டைமில் அப்படி இல்லைனா ஆன் டைம்லையாவது உள்ளே போய் சேர்ந்துருவோங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் 146 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. வித்தவுட் எனி டிலேல உள்ளே வந்துட்டோங்க. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் திருப்பதிலேருந்து சென்னை வரத்துக்கு நைட்டில் வரத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினுங்க. உங்களுக்கு இந்த ட்ரெயினுக்கு அப்புறமா இங்கேருந்து போகிறதுக்கு நிறைய EMU ட்ரெயின்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த ட்ரெயினில் நீங்கள் சென்னைக்கு வந்து சேர்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே போல் இங்கே உங்களுக்கு நிறைய ஜென்ரல் கோச் இருக்குது. அதனால் உங்களுக்கு உள்ளே ஏறி உட்காரதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப கம்மியான விலையிலேயே இந்த ட்ரெயினில் சூப்பராக சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம சீக்கிரமாவே இதே போல ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.